இருக்கேன்ப்பா. ஆமாண்டா, எங்க வீடு இப்படிதான்டா நல்லா இருக்கும். எனக்கு எத்த எல்லூருண்டப்பா, நாங்கெல்லாம் இப்படியே இருந்து பழகிட்டோம். என் தங்கச்சி நான் லவ் பண்ணுறேன், அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளுக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் பேசினா மினிமம் 50 சவரன் போட்டால் எங்கள் வீட்டில் என் பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க. 50 சவரன்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. 50 சவரன் தானே கேட்குறேன். என் தம்பி கையெல்லாம் உதிருது. எப்படி அவ்வளோ காசை புரட்ட போகிறேன்னு தெரியலையே. வாடா. என்னடா கேட்ட இடத்துல காசு கிடச்சதா? காசு ஆனால் கிடச்சிருக்குமா, ஆனால் சொன்னதை விட அவர் கம்மியாக தான்மா காசு கொடுத்துருக்காரு. மீதி காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. நினச்சாலே பயமாக இருக்குது. பண்ணுறோம் ஆனால் ஏதாவது. வா ஃபஸ்ட்டு வந்து உக்காரு வா. சனி நான் எதுக்கு பெத்தனோ போயும் எவனோ ஒரு மொளை மாதிரியை போய் லவ் பண்ணிட்டு நம்ம உயிர் எடுத்துன்னு இருக்குது. வேணாடா, அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாண்டா. இங்கே ரோடெல்லாம் அழிஞ்சு எப்படி இருக்கு பாரு முகம்லாம். ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் என்கிட்ட இல்லை. அவளுக்காவது பிடிச்ச வாழ்க்கையை என்னால் தர முடியும். நான் கண்டிப்பாக தருவேம்மா, எவ்வளோ கஷ்டப்பட்டாது. அவள் அப்போ தான்மா சந்தோஷமாக இருப்பா. நம்மளாம் என்னம்மா வாழ்கிறோம், அவளாவது நல்லா இருக்கட்டும்மா. நம்ம வீட்டில் பிறந்துட்டு அவள் படாத கஷ்டப்பட்டாம்மா. வீட்டில் இருக்க முடியுதா? அவ்வளோ அனலாக இருக்குமா. அந்த பையன் வீடு ஃபுல்லாகவே ஏசியாம்மா. ஆனால் அங்கே போய் அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாள். அந்த பையன் நல்லா பார்த்துப்பான்னு தான் நினைக்கிறேம்மா. பரவாயில்லம்மா, கஷ்டப்பட்டாவது தங்கச்சி கல்யாணத்தை இப்படியா நடத்திடணும்மா. பாவம்மா, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் இங்கேருந்து. கண்டிப்பாக எதாவது பண்ணுருவேன். ஒரு இடம் இருக்குல்ல நமக்கு, அதை நான் விற்றுடலான் இருக்கேம்மா. டே நீ ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு வாங்கின இடம்டா, அதை போய் விற்கணும்னு சொல்கிற. அந்த இடத்துல அப்படி வீடு கட்டணும் இப்படி வீடு கட்டணும்னு சொன்னேன், இப்போ அதை போய் விற்கணும்னு சொல்கிற. வேறு வழியே இல்லைம்மா, இதை பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்த விற்று தாம்மா ஆகணும். அப்போ தாம்மா நிறைய காசு வரும். அவளை சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷப்படுறதுல எனக்கு ஒரு சந்தோஷமா. வந்துடுவேன் எப்படியாது. லவ்வில் தோற்றவனுக்கு தாம்மா வழி என்னன்னு தெரியும். நான் தோத்துட்டேன், அதனால் அவள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நீ கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உங்கள் அப்பா இருந்து செய்ய வேண்டிய இடத்துல இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க. உண்மையாடா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்டா. நீ கவலையே படாது. ஏம்மா அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம தங்கச்சி நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க மாதிரிம்மா. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா, எனக்கு அது போதும்மா. அழுதுட்டு இருக்காதீங்கம்மா, சந்தோஷமாக இருக்குமா. தங்கச்சி கல்யாணம் ஆக போகுது, ஹாப்பியாக இருங்க எப்பயுமே, சரியா? என் தங்கச்சி நல்லா இருந்தால் அதுவே போதும். அவள் சந்தோஷமாக இருக்க நான் என்ன வேணால் பண்ணுவேன்.